வெற்றியாளர்னு ஒரே ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற பிளெஸி கெட்சியா. கரங்களை தட்டலாமா? வசனத்தோடு கூட நிறைய வசனத்தோடு கூட ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பிறரை மகிழ்விக்கத்தான் என்று சொல்லி நன்றாக தெளிவாக நமக்கு என்ன பண்ணாங்க, பேசினாங்க. தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கவனித்த ஒவ்வொரு வார்த்தைகளை பார்க்கும்போது நிறைய வார்த்தைகள் வந்தது, ரொம்ப நல்லா எல்லாருமே வாதாடினாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது எதற்காக தெரியுமா? நமக்கும் சரி பிறரை மகிழ்விக்கவும் சரி ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனாலும் சுயநலமா இல்லாதபடி நாமளும் கிறிஸ்துமஸை கொண்டாடி பிறரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். தயவு செய்து இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா? நாம் சுயநலமா இருக்கக்கூடாது, பிறருக்கும் நம்ம என்ன பண்ண, ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிந்தவற்றை நம்ம என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வெகுமதிகளை கொடுப்போமானால் அது நலமா இருக்கும். ஏதோ நம்ம கடமைக்காக நான் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுட்டு மக்களுக்கு கொடுத்துட்றேன், ஏதோ ஒரு துணி எடுத்து கொடுத்துட்றேன், அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவுடைய அன்பை எடுத்து சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் இல்லையா? நாம் மனமாறனா போதாது, ரட்சிக்கப்பட்டா போதாதுங்க, பிறரையும் ரட்சிப்பின் வழியில நடத்தவும். அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது நமக்கும் அதே போல பிறரை மகிழ்விக்கவும் என்று சொல்லி இந்த தீர்ப்பை வழங்கி இத்துடன் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் முடிக்கிறோம். God bless you. Praise the Lord.